வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் சகல பாவங்களும் செய்த பெண் ஒருத்திக்கு சொர்க்கம் கிடைத்ததை அறிந்தோம். இனி ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் மிகவும் அராஜகமான ஆட்சியை செய்து வந்தான். அவனுடைய ஆளுமையால் தேவலோகத்தையே தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்தான். அதனால் தேவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். இந்திரனும் அவனது பட்டத்து ராணியுமான இந்திராணியும் அவனுக்கு அஞ்சி பூலோகம் வந்து சீகாழிபதியில் ஒரு பூந்தோட்டத்தை அமைத்து அதில் பூக்கின்ற பூக்களை பறித்து மாலையாக தொடுத்து சிவபெருமானை வழிபட்டு வந்தனர். அது மட்டும் அல்லாமல் சூரபத்மனுக்கு அஞ்சிய வர்ண பகவான் ஓடி ஒளிந்து கொண்டார். இதனால் மழையே இல்லாமல் பூலோகமானது வறண்டு போனது. இந்திரன் அமைத்திருந்த தோட்டத்துக்கு தண்ணீர் கிடைக்காததால் செடிகள் எல்லாம் வாடின. அதனால் பூக்களை கொண்டு சிவபெருமானை வழிபட முடியாமல் போனது. அப்பொழுது ஒரு நாள் நாரத முனிவர் இந்திரனை காண வந்தார். அவரிடம் தன்னுடைய மனக்குமுறலை கூறினார். இந்திரா, கைலாய ஈசன் காவிரி நதியை அகத்தியரிடம் கொடுத்திருக்கிறார். அதை அவர் கமண்டலத்தில் அடக்கி வைத்தபடி கைலாயத்தில் இருந்து தென்பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் நீ விநாயகப் பெருமானை வணங்கினால் உன்னுடைய குறையானது தீரும் என்றார். இந்திரனும் அவ்வாறே பிரார்த்தனை செய்ய அவனுக்கு முன்பாக தோன்றிய விநாயகர் உன்னுடைய குறைகளை தீர்ப்பேன் என்று சொல்லி காகமாக மாறி பொதிமலை சாரையை நோக்கி பறந்து சென்றார். அங்கே அகத்திய முனிவர் கமலத்தை கீழே வைத்துவிட்டு நித்திய கர்மானுஷ்டங்களை செய்தபோது காகமாக இருந்த விநாயகப் பெருமான் அந்த கமண்டலத்தை தட்டிவிட்டார். உடனே உள்ளே இருந்த காவிரியானது பெருகெடுத்து ஆறாக ஓடியது. உடனே காகமானது சிறுவனாக மாறி நின்றது. உடனே கமண்டலத்தை தட்டிவிட்ட சிறுவனை தண்டிக்க நினைத்த அகத்திய முனிவர் அவனை விரட்ட ஆரம்பித்தார். சிறுவனும் பயந்தது போல பாவனை காட்டி அங்கும் இங்கும் ஓடினான். அவரும் விடாமல் துரத்தி கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அகத்திய முனிவர் சோர்வடைந்தார். அந்த சமயத்தில் விநாயகப் பெருமான் தன்னுடைய சுயரூபத்தை காட்டினார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த அகத்திய முனிவர், எம்பெருமானே, நான் பரமேஸ்வரனை தினமும் அபிஷேகம் செய்வதற்கு காவிரி நீரை சிறிது தர வேண்டும் என்று வேண்டினார். அகத்திய முனிவரே, இந்திரன் பரமேஸ்வரனை வழிபடுவதற்காக நந்தனம் ஒன்றை அமைத்திருந்தான். அது நீர் இல்லாமல் வாடிவிட்டது. அதற்கு தண்ணீர் வேண்டும் என்பதால் தான் கமண்டலத்தில் உள்ள தண்ணீரை தட்டிவிட்டேன். உனக்கு தேவையான தண்ணீரை நான் தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய 2 கைகளாலும் நீரை எடுத்து அகத்தியரின் கமண்டலத்தில் கொட்டினார். இதனால் அகத்திய முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இந்திரனும் மனநிறைவோடு விநாயகர் பெருமானை வணங்கினான். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திப்போம்.